கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிறப்புகள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லைப் போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக் கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இஸ்ரவேல் புத்திரருக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தின் கடற்கரையிலே செத்து கிடக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயத்தையும் எகிப்தியருக்கு தோல்வியையும் வரப்பண்ணுகிறார். கர்த்தர் தங்களுக்கு காண்பித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் சிலாக்கியங்களையும் நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறார்கள். மோசே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு கர்த்தரை புகழ்ந்து பாடும் பாட்டை இயற்றுகிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் இந்த பாட்டை கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தின் கடற்கரையிலே இருக்கிறார்கள். அங்கே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர் எல்லோரும் செத்து கிடக்கிறார்கள். அந்த இடத்திலே
மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். இது இஸ்ரவேலரின் முதலாவது பாடலாகும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது பாடல்களை பாடியதாக குறிப்பு எதுவும் இல்லை. கடந்த 80 வருஷங்களுக்கு மேலாக இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் தவித்துக் கொண்டும் முறையிட்டு கொண்டும் இருந்தார்கள். இந்த பாடல் எபிரேயரின் சங்கீத பகுதிக்கு ஆரம்பமாகும். மோசேயின் பாடல் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன: யாத்திராகமம் 15 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள், யாத்திராகமம் 15 6 முதல் 10 வரை உள்ள வசனங்கள், யாத்திராகமம் 15 11 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தரை துதிக்கும் வாக்கியத்தோடு ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் கர்த்தர் நித்தியமாக ஆளுகை செய்கிறார் என்னும் கருத்தோடு முடிவு பெறுகிறது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் மீது கிறிஸ்து வெற்றி பெறுவார். அப்போது வெற்றி பாடல் பாடப்படும். மோசேயின் மற்ற பாடல்கள் உபாகமம் 32 1 முதல் 43, சங்கீதம் 90, சங்கீதம் 91 ஆகிய வசன பகுதிகளில் உள்ளன. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் நன்றியுள்ள இருதயமாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய வாய்களில் கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டு ஒரு விசுவாச பாடலாகும். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் சிவந்த சமுத்திரத்தின் கடற்கரையிலே கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற இந்த பாட்டு பூர்வ காலத்து பாடலாகும். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சரித்திரத்திலே இந்த பாடலே முதலாவதாக பாடப்பட்ட துதியின் பாடல் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற இந்த பாட்டு மிகவும் நேர்த்தியாக இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் இலக்கிய நயத்தோடு இருக்கிறது. இந்த பாடலில் பாடப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. இந்த பாடல் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற வார்த்தையாகும். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டு ஒரு பரிசுத்தமான பாடலாகும். கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக இந்த பாட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த துதிப்பாடலை பாடும்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் இந்த பாடலின் மூலமாக கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார்கள். கர்த்தர் மாத்திரமே நம்முடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரம் உள்ளவர். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த பாடலை பாடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து விடுதலையும் ஜெயமும் கிடைத்திருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை கர்த்தருக்குள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுக்கு கிடைத்த வெற்றிக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதும் இஸ்ரவேல் புத்திரருடைய நோக்கமாகும். இதற்காகவே அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். இந்த பாடலின் முதல் வாக்கியமாக கர்த்தரை பாடுவேன் என்னும் வாக்கியம் பாடப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவனாக இருக்கிறார். ஆகையினால் அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன் என்று பாடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு செய்த உதவிகளை இஸ்ரவேல் புத்திரர் நினைவு கூர்ந்து, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது அவரே என் தேவன் என்று சொன்னாலும் அதை தொடர்ந்து அவர்கள் அவரே என் தகப்பனுடைய தேவன் என்றும் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணினவர்கள். ஆகையினால் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள தங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நினைத்து இஸ்ரவேல் ஜனத்தார்
கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது அவரே என் தேவன் என்று சொன்னாலும் இந்த வாக்கியத்தை தொடர்ந்து அவரே என் தகப்பனுடைய தேவன் என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல் புத்திரர் அபாத்திரராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு செய்திருக்கிற இந்த நன்மைகளெல்லாம் தங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாக தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அங்கீகரிக்கிறார்கள். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். உபாகமம் 4:37-38. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்றும் அவரை உயர்த்துவேன் என்றும் பாடுகிறார்கள். மேலும் அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்றும் பாடுகிறார்கள். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்றும் பாடி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறார்கள். சீனாய் மலையில் இனிமேல் ஸ்தாபனம் பண்ணப்போகிற ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி மோசே இங்கு தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மிகவும் விசேஷமானவர். அவர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ளவர். அவரே மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். இந்த உலகத்திலே கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாக்கிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடுகிறார்கள். கர்த்தர் எகிப்தியரின் மீது பல வாதைகளை வரப்பண்ணினார். எகிப்தியரின் தெய்வங்களை விட கர்த்தர் வல்லவர் என்பது நிரூபணமாயிற்று. கர்த்தருடைய வல்லமைக்கு எதிராக எந்த மனுஷனாலும் எந்த தெய்வத்தாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. தேவனுடைய கிரியையினால் எகிப்து தேசமும் பார்வோனுடைய சேனையும் அழிந்து போயிற்று. எகிப்து தேசத்தார் சுற்றிலும் உள்ள தேசத்தார் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை கேள்விப்பட்டதினால் அவர்களுக்கு கர்த்தரை குறித்து பயம் உண்டாயிற்று. எகிப்து தேசத்திலே ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கிறது. அந்த விக்கிரகங்களை எகிப்தியர்கள் தங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் பல வருஷங்களாக எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். அவர்களுக்கு எகிப்தியரின் தேவர்களை பற்றி நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று இப்போது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவர்கள் எகிப்தியரின் தெய்வங்களையும் தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை ஒப்பிட்டு பார்த்து, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை என்று கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு விரோதமாக ஏராளமான வாதைகளை வரப்பண்ணி இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு கர்த்தரை அறியும் உணர்வுள்ள இருதயம் இல்லை. கர்த்தர் எகிப்தியர் மீது வரப்பண்ணின பயங்கரமான காரியங்களை ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும் என்றும், எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதற அடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்றும் சொல்லியிருப்பேன் என்றும், அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது
கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று பாடுகிறார்கள். பரிசுத்தமே கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். இது அவருடைய ஐஸ்வர்யம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இது அவருடைய மகிமை. பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தம் என்னும் வார்த்தை பல்வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தேவனுடைய மெய்யான சுபாவம். பிரதான ஆசாரியருடைய பட்டயத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனுக்காக வேறு பிரிக்கப்படுவது, தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய ஆணை, தேவனுடைய வீடு, தேவனுக்காக பொருத்தனை செய்யப்பட்டிருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பெரும் பாதை, தேவனுடைய ஜனங்கள், மனுஷருடைய வம்சம், மணிகளிலும் பானைகளிலும் எழுதப்பட்டிருக்கும் விலாசம், தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்தவ ஜீவியம், பரலோகத்தில் விசுவாசிகளுடைய நித்திய ஸ்தானமும் சுபாவமும். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தருடைய கிரியைகள் அவருடைய ஜனத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சத்துருக்களுக்கோ அவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் பயங்கரமானதாக இருக்கிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சங்கீதம் 66, 1 முதல் 3 வரை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இயற்கையின் வல்லமையை விட கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் இயற்கையின் வல்லமைகளுக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய அற்புத வல்லமைகள் அவருடைய கிருபையின் வல்லமைகளாக வெளிப்படுகிறது. கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் போது நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் சிவந்த சமுத்திரத்தின் கடற்கரையிலே கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் கடற்கரையிலே செத்து கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களுடைய சொந்த பலத்தினாலோ சொந்த பராக்கிரமத்தினாலோ விடுதலை கிடைக்கவில்லை. கர்த்தரே தம்முடைய ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த விடுதலையை நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூர்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த வெற்றியை இக்காலத்தில் கொடுத்திருந்தாலும் அவர்களும் அவர்களுடைய பின் சந்ததியாரும் எக்காலத்திலும் இதை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மகத்தான வெற்றியை இஸ்ரவேல் புத்திரர் நினைவு கூறுகிறார்கள். கர்த்தரே பார்வோனையும் அவனுடைய சேனையையும் அழித்து போட்டார் என்று அவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறார்கள். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் என்றும், கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர். அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது என்றும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தர் பார்வோனோடு யுத்தம் பண்ணினார். இந்த யுத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயமாகவும் மகிமையாகவும் முடிவு பெற்றது. எகிப்தியர்கள் கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். எகிப்தின் போர் வீரர்கள் அதிக எடையுள்ள கவசங்களை அணிந்திருந்தார்கள். ஆகையினால் செங்கடல் உருகி அவர்களை மூடிய போது அவர்கள் கல்லை போல விரைவாக அமிழ்ந்து போனார்கள். வலதுகரம் என்பது தேவனுடைய வல்லமையின் அடையாளம். பரிசுத்த வேதாகமத்தில் வலதுகரம் என்னும் வாக்கியம் பல்வேறு காரியங்களுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதன் விவரம் வருமாறு: தேவனுடைய வல்லமை, உயர்த்தப்படுதல், பாதுகாக்கப்படுதல், நீதி, நாட்டுதல், தீர்க்காயுசு, ஐக்கியம். வேதாகமத்தில் கைகள் என்னும் வார்த்தை ஆசீர்வாதத்திற்கு பயன்படுத்தப்படாமல் தவறான காரியங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் கால்கள் என்னும் வாக்கியம் பல்வேறு காரியங்களுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வெற்றி, வேகம், ஸ்திரத்தன்மை, நற்செய்தி, வல்லமை, அழகு, வெற்றி. வேதாகமத்தில் கால்கள் என்னும் வார்த்தை ஆசீர்வாதத்திற்கு பயன்படுத்தப்படாமல் தவறான காரியங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று என்று பாடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் சமுத்திரத்தின் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. கர்த்தருடைய நாசியின் சுவாசம் பலத்த கீழ்காற்றாக இருந்து அது செங்கடலையே இரண்டாக பிளந்தது. இதனால் ஜலம் குவிந்து நின்றது, சமுத்திரத்தின் தண்ணீர் உறைந்து போயிற்று. பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து போகிறார்கள். அப்பொழுது சிவந்த சமுத்திரம் அவர்களை நோக்கி பலமாய் திரும்பி வருகிறது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடுகிறார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போடுகிறார். சமுத்திரம் அவர்கள் எல்லோரையும் மூடிக்கொள்கிறது. எகிப்தியரில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பார்வோனும் அவனுடைய சேனையும் இருதயத்தில் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பெருமையுள்ள பாவிகளுக்கு விரோதமாக தண்ணீரும் பெருமை உள்ளதாய் இருக்கிறது. பாவிகளின் இருதயம் கடினமாய் இருப்பது போல அவர்களை மூடிக்கொள்கிற தண்ணீரும் கடினமாய் இருக்கிறது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. எகிப்தியரின் பாவத்தினால் சிவந்த சமுத்திரத்தின் ஜலம் கல்லை போல கடினமாயிற்று. அவர்களுடைய இருதயம் கடினமாய் இருப்பதினால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே கல்லை போல மூழ்கி போகிறார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வந்தபோது தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மிகுந்த ஆணவத்தோடு வந்தார்கள். எகிப்தியர்கள் தங்கள் இருதயத்திலே தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரை சங்காரம் பண்ண வேண்டும் என்பதே எகிப்தியருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆனால் எகிப்தியரை சங்காரம் பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய காற்றை வீச பண்ணினார். அப்போது சமுத்திரம் அவர்களை நோக்கி பலமாய் திரும்பி வருகிறது. கடல் அவர்களை மூடிக்கொள்கிறது. எகிப்தியர்கள் திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போகிறார்கள். அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். இப்போது அவர்கள் ஈயம் போல தண்ணீரிலே அமிழ்ந்து போகிறார்கள். கர்த்தர் தமது வலது கரத்தை நீட்டுகிறார். பூமி அவர்களை விழுங்கி போடுகிறது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு செங்கடலுக்கு அடியில் பிளவு உண்டாயிற்று. அது எகிப்தியரில் அநேகரை விழுங்கி போட்டது. கர்த்தர் எகிப்தியரை சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போடுகிறார். அந்நாளிலே கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் என்று பாடுகிறார்கள். கர்த்தர் தமது கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். அதே கர்த்தர் இப்போது தமது கிருபையினால் சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை அழித்து போடாமல் அவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் எகிப்தியரை அழித்ததையும் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சித்ததையும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக
தம்மை அற்புதமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கும். தமக்காக ஆசரிப்பு கூடாரம் போடுவதற்கு தம்முடைய ஜனத்திற்கு எந்த வேதனையையும் எந்த செலவுகளும் வரக்கூடாது என்பதிலும் கர்த்தர் கவனம் செலுத்துகிறார். கர்த்தரே தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக தம்முடைய பலத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்போதுதான் ரட்சிப்பு ஆரம்பமாய் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய ரட்சிப்பின் வளர்ச்சியை தன்னுடைய விசுவாச கண்களால் காண்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் வந்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு இன்னும் ஆசரிப்பு கூடாரம் போடப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரை அழைத்து வருவார் என்று மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் விசுவாசத்தோடு பாடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவமானது மிகவும் விசேஷமானது. இந்த ரட்சிப்பில் தேவனுடைய மகிமையும் அவருடைய மகத்துவமும் பலமும் பராக்கிரமமும் வெளிப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மீட்டுக் கொள்வதற்காகவும் வழி நடத்துவதற்காகவும் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய சத்துருக்கள் கர்த்தருடைய வல்லமையையும் பலத்தையும் பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் என்றும் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள் என்றும் பாடுகிறார்கள். இந்த வசனத்தில் உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் என்னும் வாக்கியம் இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து போவதை குறிப்பிடவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே செங்கடலை கடந்து விட்டார்கள். அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்கு போகும் முன்பாக வனாந்தரத்தையும் யோர்தானையும் கடந்து போவதை இந்த வாக்கியம் குறிக்கும். கர்த்தருடைய பலத்த கிரியைகளை பார்த்து ஏதோமியர்கள் பயந்தார்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். உபாகமம் 2:4. கர்த்தருடைய பலத்த கிரியைகளை பார்த்து மோவாபியரும் பயப்படுவார்கள். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்தில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். எண்ணாகமம் 22:3-4. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திர தேசமாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே கானானியர் கர்த்தருடைய பலத்த கிரியைகளை கேள்விப்பட்டு பயப்படுகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். யோசுவா 2:9-10. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திர தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். யோசுவா
5:1. இஸ்ரவேல் புத்திரருடைய சரித்திரத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் அவர்களுக்காக செய்யும் பலத்த கிரியைகள் அற்புதமாய் வெளிப்படுகிறது. இவையெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு செய்யும் பலத்த கிரியைகளுக்கு ஆரம்பம். காலம் நிறைவேறும்போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அப்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் பலத்த கிரியைகளும் அவர்களுக்கு பரிபூரணமாய் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது அனுபவிப்பது கர்த்தருடைய கிருபையின் அச்சாரம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை கானான் தேசத்திலே குடியேற பண்ணுவார் என்று மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் விசுவாசத்தோடு பாடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் என்று பாடுகிறார்கள். ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் என்னும் வாக்கியம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் தேசத்தில் தம்முடைய ஜனங்களை குடியேற வைப்பதை பற்றி குறிப்பிடுகிறது. மேலும் இந்த வாக்கியத்தில் மோசே கட்டப்போகிற ஆசரிப்பு கூடாரத்தையும் சாலமோன் கட்டப்போகிற தேவாலயத்தையும் பற்றிய எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் முரட்டாட்டமுள்ள ஜனங்களாகவும் கலக குணமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய குறைபாடுகளை நோக்கி பார்க்காமல் தம்முடைய பலத்தினால் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பல தடைகள் இருந்தது. கர்த்தரோ தம்முடைய பலத்த புயத்தினால் அந்த தடைகளையெல்லாம் நீக்கி போட்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை மீட்டுக்கொண்ட கர்த்தர் இப்போது அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கிருபை மாறாதது. கர்த்தர் தம்முடைய பூரண கிருபையினால் இஸ்ரவேல் ஜனத்தாரை கானான் தேசத்திற்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்களை குடியேற்றுவார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிறார்கள். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார் என்று மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுவது விசுவாசிகளாகிய நமக்கு ஆறுதலான சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகைக்கு முடிவு இருக்காது. அவருடைய ராஜரீகம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த வசனம் பூமியில் மேசியா நித்திய காலமாக ஆட்சி புரிவார் என்பதை கூறும் முதலாவது வசனமாகும். இந்த வசனம் மிகவும் தெளிவான கருத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு இந்த சத்தியத்தை கூறும் வசனங்கள் இதே கருத்தையே சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகின்றன. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மீது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அவர் நித்திய காலமாக மனுஷரை ராஜரீகம் பண்ணுவார். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதித்து பாடுகிறாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் மரியாள் என்று கிரேக்க மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் பெயர் பழைய ஏற்பாட்டின் எபிரேய மொழியில் மிரியாம் என்னும் பெயராக உள்ளது. இவள் ஒரு தீர்க்கதரிசியானவள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் முதலாவது தீர்க்கதரிசினி. வேதாகமத்தில் முதலாவதாக தீர்க்கதரிசனம் உரைத்த ஸ்திரீ ராகேல். ஆனாலும் ராகேல் தீர்க்கதரிசினி என்று அழைக்கப்படவில்லை. பூர்வ காலத்தில் தேவன் கிரியை செய்தது போன்றே கடைசி நாட்களிலும் தம்முடைய ஆவியை ஸ்திரீகள் மேல் ஊற்றுவார். மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியானவள். பரிசுத்த வேதாகமத்தில் மிரியாமை போல மேலும் சில பெண் தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: ராகேல், மிரியாம், தெபோராள், உல்தாள், நொவாதியா. இசாயாவின் மனைவி எலிசபெத்து இயேசுவின் தாயாகிய மரியாள். அன்னாள் ஏசபேல் கள்ளத்தீர்க்கதரிசினி. பிலிப்புவின் 4 குமாரத்திகள். மோசே புருஷரை வழிநடத்துகிறார்.
புருஷர்கள் எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அப்போது மோசேயின் சகோதரியாகிய மிரியாம் ஸ்திரீகளை வழிநடத்துகிறாள். ஸ்திரீகளும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடுகிறாள். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு முக்கியமான வெற்றிகள் கிடைக்கும்போது ஸ்திரீகளும் ஆடிப்பாடி அந்த வெற்றியை கொண்டாடுவது வழக்கம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். 1 சாமுவேல் 18:6-7.